தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னெடுப்பு மற்றும் எச்சரிக்கை. அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடும். இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 26ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இதில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 27ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் 28ஆம் தேதி அன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதாவது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைகள் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இதில் ஓரிரு இடங்களிலும் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கனமழை பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலை பகுதிகளில் இந்த கனமழையானது பதிவாக வைக்கிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு. எனினும் ஒரு சில இடங்களில் சற்று உயரப்போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிக்கை. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டல் காணக்கூடும். இதில் ஒரு சில நகரங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 26ஆம் தேதி வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 27ஆம் தேதி ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகள், வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலில் தெற்கு பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரை 28ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் 29ஆம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை. அடுத்ததாக அரபிக்கடல் பகுதிகளில் 28ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த தெற்கு குஜராத், கொங்கன், கோவா
கர்நாடகா, கேரளா அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் இந்த மாத இறுதியில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அதே போல இந்த மழையை பொறுத்தவரை அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் இந்த மழை பொழிவானது பதிவாக வைக்கிறது தமிழ்நாட்டில். அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. முதலாவது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் 6 சென்டிமீட்டர் பதிவாகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி, அண்ணாமலை நகர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஏஆர்ஜி. அடுத்ததாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு, கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், சிவகங்கை மாவட்டம் லியாங்குடி, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், அதே மதுரை மாவட்டம் மதுரை நகரம், மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர், காரைக்கால், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஏடபிள்யூஎஸ். அடுத்தது அரியலூர் மாவட்டம் திருமானூர், கடலூர் மாவட்டம் நீமாத்தூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம், மதுரை மாவட்டம் விரகனூர் அணை, மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம், கடலூர் மாவட்டம் கேஎம் கோவில், திருவள்ளூர் மாவட்டம் திரியூர் ஏடபிள்யூஎஸ், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் தமிழகத்தில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. அடுத்ததாக அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 21.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க.